கற்க கசரட கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தகன்னு சொல்கிறோம்ல. அந்த இளைஞர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன போதிப்பான்? இங்கே எவ்வளவு படித்தாலும், எந்த மாதிரியான படிப்பு மேம்பட்ட படிப்பை படித்தாலும் வேலை வாய்ப்பு இருக்காது. ஸ்விக்கி சொமோட்டோ தான் ஓட்டணும். ரேஷனில் போய் தான் நின்று அரிசி வாங்கணும். சொல்கிறானா இல்லையா? என்றைக்கு ரேஷனில் அரிசி வாங்குற சிஸ்டம் தமிழ்நாட்டில் ஒளிதோ அன்றைக்கி தான் என் மக்கள் சுபிச்சமாக இருக்கான்னு அர்த்தம். உடனே போடுற அரிசி நிப்பாட்டி போட்டு சுபிச்சன்னு சொல்லுவாங்க இவங்க. ஓகே, செய்வாங்க தம்பி. அடம் பிடிச்சா அது நம்ப சொல்லுவானுங்க நம்மளை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அப்படி தான் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரியுங்க. தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்த பொழுது அவருக்கு நல்லவர்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? தங்கம் வைரம் கொடுத்து உணவு கொடுத்து எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கான உதவி செய்யும் பொழுது நல்லவன்னாங்க. ஏன்டா என் மக்கள் பசியாக இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டவுடனே அவர் அத்தனை பேர் சேர்ந்து எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க. சாதாரண ஒரு கேள்வி தான். ஏன் என் மக்கள் இவ்வளோ பசியாக இருக்கிறாங்க? ஏன் அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் நலிவடைஞ்சு கிடக்கு? ஏன் என் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவரை இதை தேச துரோகி போல் எல்லாரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்கனாக்கா, அப்போ இவர்கள் பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை ஒரு நபர் சரியான கேள்வி எழுப்பும் பொழுது அவன் அறிவு சார்ந்து சிந்திக்கிறான், அறம் சார்ந்து சிந்திக்கிறான். கோடி பேர் தளபதிக்காக நிற்கிறான். அடுத்த ஆட்சி மாற்றத்திற்கு அவர் தான் கொண்டு வர நினைக்கிறான் பொழுது இவர் இந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரே. இங்கே நம்ம இவ்வளோ சாராயம் இவ்வளோ இதில் மது போதில் அவங்க அடிமைப்படுத்தி கிடக்கும் பொழுதும், கோயிலுக்குள்ளே விடாமல் கோயிலை மூடி வச்சிருந்த பொழுதும், சாதி பாகுபாடு இருக்குது, வேங்க வேலை மலம் கலந்த விஷயம் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் பல ஊருக்கு ஓடிட்டான் மிச்ச சொச்சம் இருக்கிறவனும் இந்த மாதிரி அறிவு சார்ந்து யோசிச்சுட்டு தளபதி நின்றக்கூடாதுன்றதுனால ஒட்டுமொத்த தாக்கத்தும் தளபதி நோக்கி இருக்குது. எத்தனை பேர் வேணா நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவருடைய வேல்யூ என்னன்னு அவருக்கு தெரியும். அவருடைய வேல்யூ என்னன்னு உலகத்துக்கே தெரியும். நீங்கள் அவரை தேவையில்லாமல் சீண்டிங்கனாக்கா